வணக்கம். நான் உங்கள் சின்னராஜா பேசுகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திருக்கும் விவசாயம் என்பது அதலக்காய் விவசாயம் இங்கு செய்யப்பட்டுள்ளது. அதலக்காய் பயிர் என்பது ஒரு கொடி வகை மருத்துவ தாவரமாகும். இது வரப்போரங்களிலும் மானாவாரி நிலங்களிலும் மேலும் மழைக்காலங்களில் அனைத்து விதமான மண்ணிலும் சிறந்து வளரக்கூடியது. இப்போ இது வத்தலுக்காகவும் பயன்படுகிறது, காய்கறி வெஞ்சனத்துக்கும் பயன்படுகிறது. இது மருத்துவ குணமிக்க ஒரு படரும் தாவரமாகும். இந்த தாவரம் என்பது இப்போ பரவலாக ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்யப்படுகிறது மழைக்காலங்களில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, காய்கள், பூ, பிஞ்சுகள் எல்லாம் கொத்து கொத்தாக இருக்கிறது. அதலக்காய் விவசாயம் என்பது மிக லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயம்தான். வருங்காலங்களில் அனைத்து விவசாயிகளும் அதலக்காயை தனியாக அரை ஏக்கர், 1/4 ஏக்கர் விவசாயம் செய்தால் மிக சிறப்பாகவும் மிகவும் வருமானம் வரக்கூடிய ஒரு காய்கறி வகை தான் அதலக்காயும். அதலக்காய் என்பது எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தேவையில்லை. நார்மலாகவே நிலத்தில் உள்ள சத்துக்களை எடுத்து இது வளரும் ஒரு மருத்துவ தாவரம் தான். இதுக்கு நோய் தாக்குதல் என்பது அதிகமாகவும் வராது. இயற்கையாகவே இது நோய் சக்தி உடைய ஒரு மருத்துவ தாவரம் தான். இந்த அதலக்காயை அனைத்து விவசாயிகளும் தனியாக பயிரிட்டு வருமானம் ஈட்டும்படி நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதலக்காய் என்பது விதை மருந்து கடைகளில் கிடைக்கும். இது போக நார்மலாக விதை காட்டில் பரவக்கூடியது. இது போக மானாவாரி நிலங்களில் ஏற்கனவே வளர்ந்த இடங்களில் விதை விழுந்து குருவிகள், பறவைகள் மூலமாகவும் இது படரக்கூடியது தான். மேலும் இந்த தாவரம் என்பது மிகவும் எதிர்ப்பு சக்தி உள்ளது. மனிதனுக்கு மருத்துவ எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு மருத்துவ தாவரமாகும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்த அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.